தமிழ்நாடு திரைப்பட நடன இயக்குநர்கள் மற்றும் நடன கலைஞர்கள் சங்கத்தின் தலைவர் தினேஷ் மாஸ்டர் மீது உறுப்பினர் பரபரப்பு குற்றச்சாட்டு. லியோ படத்தில் நடன கலைஞர்களுக்கு வரவேண்டிய சம்பளம் 35 லட்சம் யார் வங்கி கணக்கிற்கு சென்றது? தவறை சுட்டிக்காட்டியதால் தாக்குதலுக்கு ஆளானேன், கௌரீசன் பரபரப்பு பேட்டி. சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு திரைப்பட நடன இயக்குநர்கள் மற்றும் நடன கலைஞர்கள் சங்கத்தில் உறுப்பினராக உள்ள கௌரீசன் என்கிற கௌரி சங்கர் உறுப்பினர் எண் G26 கீழ் 93 என்பவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் செய்தியாளரிடம் கூறியதாவது: பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கௌரீசன், என்னை கௌரி சங்கர்னு கூப்பிடுவாங்க. நான் தமிழ்நாடு திரைப்பட நடன இயக்குநர்கள் நடன கலைஞர்கள் சங்கத்தோட மெம்பர். கடந்த 1993 நான் அந்த அசோசியேஷனில் மெம்பராக இருக்கிறேன். இப்போ தற்போதைக்கு நான் கனடாவில் வாழ்கிறேன், கனடாவில் வசிக்கிறேன். நான் ஒரு கெனடியன் சிட்டிசன். இப்போ நான் இந்தியாவுக்கு ஒரு டூரிஸ்டாக தான் வந்திருக்கிறேன். ஏன்னா நான் அந்த கேட்டகரியில் தான் வர முடியும் இப்போதைக்கு. இருந்தாலும் நான் டான்சர்ஸ் யூனியனில் ஸ்டில் ஆக்டிவ் மெம்பர், சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணிகிட்ருக்கிறேன். நான் ஒரு டான்ஸ் மாஸ்டர். விதார்த் நடித்த தொட்டுப்பான்ற படத்தில் தான் ஃபஸ்ட்டு நான் இன்ட்ரடியூஸ் ஆனேன். நான் பெரிய கொரியோகிராஃபர்ஸ் எல்லாரும் கூடயும் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். சங்கத்தில் எப்பயுமே சங்கத்தோட நலன்லையும் சங்கத்தில் இருக்க உறுப்பினர்கள் நலன் கருதியும் எப்பயுமே என்னோடய ஈடுபாட்டை நான் முழுமையாக காட்டிகிட்டு இருக்கிறேன், எந்த குறையும் இல்லாமல். அது சங்கத்தில் இருக்க மூத்த உறுப்பினர்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் என்னை பற்றி. ஏன்னா என்றைக்கும் ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா யாரையும் எதிர்த்து கேள்வி கேட்பேன். சரியாக இருந்தால் சரி, தப்புனா தப்பு, அந்த மாதிரி தான் என்னோடய கேட்டகரி. இப்படி போயிட்டுருக்கும்போது இத்தனை வருஷத்தில் இல்லாத ஒரு புது பிரச்சனை என்ன அப்படின்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் நடந்தது. திரு தினேஷ் டான்ஸ் மாஸ்டர் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் தலைவராக. அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் லியோ படத்துலேருந்து ஒரு ப்ராப்ளம் வந்தது. டான்சர்ஸோட பேமெண்ட் ஸ்கேம் நடந்ததுன்னு. டான்சர்ஸ்க்கெல்லாம் பேமெண்ட் தரல, நிறைய டான்சர்ஸ் பேமெண்ட்டை ஏமாற்றிட்டாங்க. இப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு படம் ரிலீஸ் டைமில். இது நிறையா மீடியாஸ்லேயும் வந்தது, நியூஸ்லேயும் வந்தது. இந்த விஷயமாக நாங்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்தோம். என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை, இதை விசாரிக்க ஆரம்பித்தோம் சங்கத்திலேயே. துணைத் தலைவர் கல்யாண் மாஸ்டர் தலைமையில் இதுக்காக விசாரணை நடந்தது. செயலாளர் அப்போ சதீஷ்னு ஒருத்தர் இருந்தார், அவர் தலைமையிலையும் இந்த விசாரணை நடந்தது. எல்லோரையும் விசாரித்து நாங்கள் என்ன நடக்குது, ஏது நடக்குது, ஏன் இந்த ஸ்கேம் நடந்தது, எதனால் இவ்வளோ பிரச்சனை, சங்கத்தோட பேர் இன்றைக்கி வரைக்கும் என்றைக்குமே சோஷியல் மீடியாலேயோ இல்லை ஒரு நியூஸ்லேயோ வந்ததில்லை. இப்படி ஒரு மீடியா சங்கத்து வாசலில் நின்று வீடியோ எடுக்கிற நிலைமை எங்களுக்கு என்றைக்குமே வந்ததில்லை. அதனால் அதை எதிர்த்து கேள்வி கேட்டோம். அதை எதிர்த்து கேள்வி கேட்டால் அவங்க ஒருதலைபட்சமாகவே செயல்படுறாங்க. இது விஷயமான எந்த ஒரு விளக்கமும் கொடுக்க முடியல, விளக்கம் கொடுக்க மாட்டாங்க. கேட்குறவங்களுக்கு சரியான ஒரு பதிலை சொல்ல மாட்டாங்க, அதை தட்டி கழித்து போகிறாங்க. இதை மீறி பொதுக்குழு கூட்டத்தில் நடக்கும்போது, பொதுக்குழு கூட்டத்தில் கேள்வி கேட்கும்போது ஒரு உறுப்பினர் எந்திரிச்சு கேள்வி கேட்டால் அந்த உறுப்பினருக்கு தக்க பதில் தரணும். அந்த தக்க பதிலை அவர் தரமாட்டாங்க. அதுக்குள்ளே அவரோட செட் ஆஃப் பீப்புள் வச்சுருக்காரு, ஒரு 10 பேர் இந்த பக்கம் 10 பேர் அந்த பக்கம்னு. அவங்கெல்லாம் எந்திரிச்சு உடனே கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு பிரபல நடன இயக்குனரை செயற்குழு கூட்டம் நடக்கும்போதே அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் அதுக்குள்ளே அவர் கூட இருக்கிற ஒரு தினேஷ் மாஸ்டர் கூட இருக்கிற ஒரு உறுப்பினர் நீ வெளியே வா அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு சங்கத்தில் ஒரு பெரிய ஒரு டான்ஸ் மாஸ்டருக்கே அப்படி ஒரு நிலைமைன்னா சங்கத்தில் அடிப்படையாக இருக்கிற உறுப்பினர்களுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் நடக்கும்னு உங்களுக்கு இதுலேருந்து புரிஞ்சிருக்கும். ரெண்டாவது இவங்களை கேட்கும்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உடனே அந்த 10 பேர் இருந்துச்சு சத்தம் போடுவாங்க, யாரையும் பேச விடாமல். காரணம் ஏன் அப்படின்னா, நம்ம ஏஜிஎஸ் அப்புறம் வேல்ஸ் இவங்க யூனிவர்சிட்டி இதுலேருந்து அந்த ப்ரொடக்ஷன்லேருந்து ஒரு பென்ஷன் மாதிரி கொடுக்குறாங்க. 1000 rupees ஒரு மெம்பருக்குன்னு ஒரு 100 பேருக்கு மொத்தமாக கொடுக்குறாங்க. இந்த பென்ஷன் காசு
கஷ்டப்படுற அடிநிலையில் இருக்கிற மக்களுக்கு போய் சேரணுன்னு தான் இதை கொடுக்கறது அவங்க. ஆனால் திரு தினேஷ் அவர்கள் என்ன செஞ்சார்னா, இது அவர் கூட இருக்கவங்க, அவரை சார்ந்து இருக்கவங்க, அடித்தட்டு மக்கள் இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் இல்லாதவங்களுக்கு அந்த பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு ஓட்டுக்காக அவங்கள அவர்கிட்ட வச்சுக்கிட்டார். இப்போது நம்ம ஏதாவது ஒரு சங்கத்தில் ஒரு விஷயத்தை எடுத்து பேசும்போது அவரால் அந்த பலனை அனுபவிக்கிறவங்க உடனே எந்திரிச்சு சண்டை போடுவாங்க, கத்துவாங்க. ரவுடிசம் ஜாஸ்தி. மெயினாக சங்கத்தில் முந்தி இது வரைக்கும் எங்கள் சங்கத்தில் ரவுடிசம்ன்ற பேச்சுக்கு இடம் இல்லை. யாரையும் வெட்டுவேன், குத்துவேன், அடிப்பேன்ற பேச்சு இல்லை. ஆனால் கடந்த 2 வருஷத்துக்குள்ளே பல பிரச்சனைகள். இதில் பெப்சி தலையிடணும்னு நாங்கள் கோரிக்கை வச்சோம். பெப்சி தலையிட்டு பிரச்சனையை தீர்த்து வைக்கணும்னு நாங்கள் கேட்கும்போது பெப்சி என்ன செஞ்சாங்கன்னா, மியூசிக் யூனியனில் ஒரு கூட்டம் நடத்துனாங்க. அந்த கூட்டத்தில் பிரச்சனையை வேறு விதமாக திசை திருப்பி என்ன கேட்டார்னா, இந்த செயலாளர் வேணுமா இல்லை தினேஷ் மாஸ்டர் வேணுமா அப்படின்ற வாதத்தை முன் வச்சார். அப்படின்ற ஓட்டு எடுப்பு பண்ணாங்க. இப்போது 600 பேர் ஓட்டு போட்டு ஒரு மெம்பரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்படி 600 பேர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரு மெம்பரை ஒரு 200 பேர் 150 பேரை வச்சு ஒரு மெஜாரிட்டி காமிச்சு அவங்கள போஸ்டிங்லேருந்து இறக்கிட்டு தனக்கு தேவைப்பட்ட, தனக்கு வேண்டப்பட்ட, தனக்கு சாதகமான ஆளுகளை கொண்டு தன்னிச்சையாக அவங்களாம் முடிவெடுத்து அவங்க வச்சுக்கிறாங்க. அப்படி வச்சிக்கும்போது அந்த நபர் சரியானவரா, அந்த நபர் இதுக்கு முன்னாடி கரெக்டாக நடந்திருக்காரா அப்படின்னு கேட்டால் அப்படியும் இல்லை. அந்த நபர் குற்ற செயல்பட்டிருக்காரு அவர் சங்கத்தில். அப்படியே ஆளை வச்சுக்கிட்டு நம்ம எது போய் கேட்டாலும் பதிலே இல்லை. அதுக்கு பதில் சொல்லவே மாட்டாங்க. ஏதாவது நம்ம ஆர்கியூ பண்ணோன்னா அதுக்கு உடனே யார் அவங்களுக்கு எதிர்த்து பேசுகிறாங்களோ அவங்கள சங்கத்தில் கூப்பிட்டு ஆக்ஷன் எடுத்து உடனே அவங்கள சஸ்பெண்ட் பண்ணணும், இல்லை ஃபைன் பண்ணுறது, இது மாதிரி ஒரு தவறான செயல்களை செஞ்சுட்டு இருக்காங்க. இதை நாங்கள் எவ்வளோ தடவை முறையிட்டோம், எவ்வளோ போராடி பார்த்துட்டோம். துணைத் தலைவர் கல்யாண் மாஸ்டர் அவரும் முயற்சி செஞ்சு பார்த்தார், அவராலே முடியல. ஏன்னா இவர் வச்சிருக்க ஆளுங்க மரியாதை குறைவாக நடந்துக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய நடன இயக்குனர்ன்ற மரியாதையை கூட அவங்களுக்கு சரியாக கொடுக்க மாட்டுறாங்க. அப்படியான பட்சத்தில் இதை எப்படி நாங்கள் கொண்டு போகிறதுன்னு தெரியல. ஏன்னா எடுத்தோடனே ஒரு கதையை கட்டிடுறாங்க, இவங்க எதிர்கட்சி, இவங்க அந்த டீம், இவங்க ஆப்போசிட் டீம் அப்படின்னு. அப்போ ஆப்போசிட் டீமாக இருந்தாலும் நம்ம கேட்குற கேள்விக்கு முறையான பதிலை கொடுத்துட்டா அந்த ஆப்போசிட் டீமுக்கு வேலை இல்லை. நாங்கள் தவறான கேள்வி தான் கேட்டிருந்தா பரவாயில்ல. இன்றைக்கு வரைக்கும் திரு தினேஷ் அவர்கள் எந்த ஒரு கேள்விக்கும் முறையான பதில் கொடுத்ததே இல்லை. சங்கத்தில் நடன இயக்குநர்களுக்குன்னு ஒரு குரூப், நடன கலைஞர்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப். இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நடன இயக்குநர்கள் சில கோரிக்கைகளை வைக்கிறதும், நான் மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்ற குறித்து கேட்குறதும் எல்லாமே கேட்குறோம். ஆனால் இது எதுக்குமே இன்றைக்கி வரைக்கும் ப்ரூஃப் இருக்குது. அவர் பதில் சொன்னதே இல்லை. நம்ம எவ்வளோ கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் வராது, அமைதியாக இருப்பாங்க. இது ஒரு கட்டத்தில் முத்தி போய் என்ன ஆச்சுன்னா, அவர் அந்த செயலி, அந்த வாட்ஸ்அப் குரூப்பை தற்காலிகமாக பிளாக் பண்ணி வச்சுட்டாரு. அப்போ என்ன நடக்குதுன்னா, நாங்கள் பேசலாம் கேட்காது, அவங்க பேசுறது மட்டும்தான் கேட்கும். ஏன்னா அட்மின் அவங்க என்ன நியூஸ் வேணாலும் போடலாம், என்ன வாய்ஸ் நோட் வேணாலும் போடலாம். ஆனால் மெம்பர்ஸ் யாருமே அதுக்கு வாய்ஸ் நோட் போட முடியாது. காரணம் ஏன்னா அவங்க அதை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. இப்படியான சுச்சுவேஷன்ஸ் போயிட்டுருக்க. நான் இதை எதிர்த்து நிறையா தடவை கேள்வி கேட்டுட்டேன். நான் கனடாவில் இருக்கிறனால இவங்களால என்னை வேலை விதமாக என்னை தடுக்க முடியாது, வேலையை சொல்லி மிரட்ட முடியாது, இல்லை ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியாது. உன்னை சஸ்பெண்ட் பண்ணுவேன், உன்னை சங்கத்தை விட்டு தூக்குவேன் அப்படின்ற மாதிரி எந்த விதமான ஆக்ஷன் அவங்களால எடுக்க முடியாது. அப்படியான பட்சத்தில் எனக்கு ரீசெண்டாக ஒரு வாய்ஸ் நோட் கொடுத்ததுக்கு அவங்க சங்கத்திலேருந்து என்ன அனுப்பியிருந்தாங்கன்னா, நீங்கள் நேரில் விளக்கம் தரணும், சங்க நிர்வாகிகளை பற்றி நீங்கள் அவதூறாக பேசியிருக்கீங்க, இதுக்கு நீங்கள் விளக்கம் தரணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி, இப்போ நான் இந்த கடந்த மாதம் கனடாவிலேருந்து வந்திருந்தேன். சங்கத்துக்கு போய் நான் வந்திருக்கேன், நீங்கள் எப்போ மீட்டிங் வைக்கிறீங்களோ நான் நீங்கள் கேட்ட விளக்கத்தை நான் தரத்துக்கு தயார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படி சொல்லிட்டு வந்த பட்சத்தில் ஒரு 2 வீக்ஸ் பேக் 14ஆம் தேதி நினைக்கிறேன், நான் சங்கத்துக்கு போயிருந்தேன் ஒரு வேலையாக. அப்போ போன இடத்துல திரு தினேஷ் மாஸ்டர் அவர்கள் அங்கே ரிஹர்சல் பண்ணிகிட்டு இருந்தார். ரிஹர்சல் பண்ண இடத்துல என்னை கூப்பிட்டு நீ எப்படி என்னை பற்றி அன்ஃபிட் ஃபார் பிரசிடென்ட் அப்படின்ற வார்த்தையை சொல்லுவேன் அப்படின்னு ஆர்கியூ பண்ணார். நான் அப்போ சொன்னேன், இதுக்கு நீங்கள் கமிட்டிக்கு மீட்டிங்க்கு கூப்பிட்ருக்கீங்க, நான் மீட்டிங்கில் சொல்கிறேன் அப்படின்னு. இதுக்கு நான் மீட்டிங்கில் கேட்கணும் அவசியம் இல்லை, நீ இங்கே சொல்லு அப்படின்னாரு. சரி, ஓகே, இங்கே சொல்லலாம், டான்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க, நீங்கள் ஒரு பெரிய மாஸ்டர், ரூமில் போய் பேசுவோம், ஏன் இங்கே உட்காந்து விதண்டாவாதம் ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கணும், நமக்கு இது அழகு இல்லை, நீ உங்களோட உயரத்துக்கு இது சரியில்லை,
வாங்க ரூமில் பேசுவோன்னு. அதுக்கு அவர் தவிர்த்துட்டார். தவிர்த்து என்ன செஞ்சார்னா, என்னை வந்து பை ஃபோர்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக யூனியன் வாசல் உள்ளேருந்து ரோட்டுக்கு வெளியே தள்ளிட்டு வந்தார். பை ஃபோர்ஸாக தான் அவர் ஹேண்டில் பண்ண விதம் வந்து புஷ் பண்ணுறது, இழுக்கிறது, இது மாதிரி தான் செஞ்சார். அப்போ நானும் சரி ஓகே, இதை வந்து அவர் பெருசாக எடுத்துக்க போகிறதுல ஆர்கியூ பண்ணுறாரு, அந்த இடத்துல நம்ம பெருசாக விதண்டாவாதப்பட வேண்டாம் அப்படின்னு அவர் கேட்குற கேள்விக்கு விளக்கம் சொல்கிறதுக்கு நான் ரெடி ஆகிட்டேன். சங்கத்தில் இருந்து சங்க வாசலுக்கு பக்கத்தில் இருக்க பில்டிங்க்கு ஓரத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக நானும் அவர், அப்புறம் அவரை சார்ந்த இன்னொரு கமிட்டி மெம்பர் பொங்கல் சுரேஷ்னு வாங்க அவரும் 3 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ எல்லோரும் கும்பலாக திரும்ப நிர்வாகிகள்லாம் வெளியே வந்து டான்சர்ஸ் எல்லாம் அவர் ரிஹர்சல் பண்ணுற போது டான்சர்ஸ் எல்லாம் வெளியே வரும்போது நான் சொன்னேன், எல்லோரும் தயவு செஞ்சு உள்ளே போங்க, நாங்கள் 3 பேர் நின்று பேசுகிறோம். ஏன்னா என்ன யாருன்னு சொசைட்டிக்கு தெரியாது, அவரை வந்து ஈஸியாக தெரியும். இப்படி அந்த இடத்துல நீங்கள் எல்லாம் கூட்டம் போட்டிங்கன்னா ஏதோ பிரச்சனை நினச்சி ரோட்டில் போகிறவங்க எல்லோரும் பார்க்குறாங்க. பர்கிட் ரோடு அது மெயினான ரோடு, எல்லோரும் பார்த்துட்டு போகிறாங்க. தயவு செஞ்சு நீங்கள் எல்லாம் உள்ளே போங்க, நாங்கள் 3 பேர் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். சரின்னு சொல்லி திரும்ப பேசிகிட்டு இருக்கும்போது திரும்ப கொஞ்ச நேரத்தில் வந்து செயலாளர் திரும்பவும் வந்தார். வந்து மாஸ்டர் நீங்கள் கமிட்டி கூப்பிட்டுருக்கனால கமிட்டியில் பேசிக்கலாம் வாங்கன்னு தான் கூப்பிட்டார் அவர். அப்போ இல்லை கமிட்டி பேசுறது வேறு, அவன் இங்கே எனக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு. இதுக்கு நடுவில் அவர் எப்படி என்னை கையாண்டார்னா, எடுத்த உடனே கேட்ட கேள்வி, டேய் நீ என்னடா பெரிய மாஸ்டர், எவ்வளோ படம்டா பண்ணியிருக்க, எவ்வளோ சாங் பண்ணியிருக்க நீ அப்படின்னு ஆரம்பித்தார். நான் கேட்டேன், ஒரு டான்ஸ் மாஸ்டராக இருக்கிறதுக்கு இத்தனை சாங் தான் பண்ணியிருக்கணுன்ற குவாலிட்டி தேவையில்லை. நீங்கள் டான்ஸ் மாஸ்டர்ன்ற குவாலிட்டி நீ ஒருத்தர் வின் பண்ணுறதும் தோக்குறதும் அவங்கவுங்களோட நேரத்தை பொறுத்து தான். வின் பண்ணவங்க எல்லாம் புத்திசாலி ஆகிட முடியாது, தோற்றவங்கெல்லாம் முட்டாளுன்றதில்ல. பெரிய பெரிய ஜாம்பவன்கள்லாம் தோற்றுருக்காங்க இன்றைக்கும். அப்போது அது இது முறையாகாது. 2வது, வாடா போடான்ற வார்த்தையை பிரயோஜனப்படுத்தாதீங்க. காரணம் என்ன, நான் உங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுகிறேன், அந்த மரியாதை நான் எதிர்பார்க்குறேன். இன்றைக்கி வரைக்கும் நான் எந்த சங்கத்தில் எந்த உறுப்பினர்கிட்ட அந்த மாதிரி ஒரு தவறான முறையில் நான் பேசுனது இல்லை. அப்போ அது கரெக்டாக நீங்கள் மரியாதை கொடுங்கன்னு. நீ என்னோடய ஜூனியர் தானே, நான் ஒன்று வாடா போடான்னு கூப்பிடக்கூடாதா அப்படின்னார். நான் அப்போது சொன்னேன், நீங்களும் 93 கார்டு எடுத்தீங்க, நானும் 93 தான் கார்டு எடுத்திருக்கேன். 2 பேரும் ஒரே நேரத்தில் வந்த மெம்பர் தான். அதை விட நம்ம எல்லோரும் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். நான் உங்களை தினேஷ் பாயின்னு கூப்பிட்ருக்கேன், மாஸ்டர்னு கூப்பிட்ருக்கேன். அண்ணான்னு நான் கூப்பிட்டதில்லை, எந்த விதமாக கூப்பிட்டதில்லை. அப்படி கூப்பிட்டு தான் நீங்கள் உங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது. அண்ணான்னு கூப்பிட்டா இவன் தம்பின்ற முறையில் நீங்கள் கூப்பிடலாம். அப்போ இந்த இடத்துல வாடா போடான்ற வார்த்தையை தவிர்த்துருங்க. நீங்கள் வந்து என்கிட்ட மரியாதை கொடுத்து பேசிங்கன்னா நல்லாயிருக்கும் பப்ளிக் அப்படின்னு. அப்போ சரி, நீ என்கிட்ட டான்ஸ் ஆடினுன்ற முறையில் குரூப் ஆடி இருக்கல, அந்த முறையில் நான் கூப்பிடக்கூடாதா அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் உங்கள்கிட்ட ஆடி இருக்கேன், நீங்கள் கூப்பிடுங்க, நட்பு ரீதியாக நீங்கள் வாடாப்படான்னு கூப்பிடுங்க, சந்தோஷம், அதை ஏற்றுக்கலாம். ஆனால் அதிகார தோணியில் நீங்கள் கூப்பிடும்போது அது எனக்கும் ஒரு சுயமரியாதைன்னு ஒன்று இருக்குது வெளியே. அந்த இடத்துல நான் என்ன அதை விட்டு கொடுக்க முடியாது, நீங்கள் மரியாதையாக பேசுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நீ வாப்போன்ற பேச்சில் போனார். சரின்னு பேச்சுவார்த்தை நடந்து பேசிக்கிட்டு இருந்தோம். பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த செயலாளர் வந்தார்ல, வந்தவர் என்ன செஞ்சார்னா, அவர் ஒரு ஆர்கியூமெண்ட்டை வச்சார் என்கிட்ட. நான் அப்போ சொன்னேன், உங்கள்கிட்ட பேசுறதுக்கு நான் ரெடி இல்லை, ஏன்னா நான் உங்கள்கிட்ட பேசலை, உங்களை அப்போவே சொல்லிட்டேன் எல்லோரும் போங்க, நாங்கள் 3 பேர் பேசுகிறோன்னு. இதுக்கு நடுவில் நீங்கள் வந்து என்கிட்ட பேசாதீங்க, கிளம்புங்கன்னு. அதுக்குள்ளே தினேஷ் மாஸ்டர் என்ன செஞ்சார், ஏன் அவன் பேசக்கூடாதா என்ன அப்படின்னு வேறு தோணியில் திரும்ப பேச ஆரம்பிச்சார். அவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தவர். அப்போ பேசும்போது இல்லை, அவன் என்கிட்ட அவர் வந்து என்னை ஒருமையில் பேச ஆரம்பிச்சார், நானும் ஒருமையில் அவன் என்கிட்ட பேசக்கூடாது, அவனுக்கு அந்த ரைட்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னேன். இப்படி திரும்பி அந்த செயலாளர்கிட்ட பேசும்போது இங்கே இருந்தால் தினேஷ் மாஸ்டர் பலார்னு ஒரு அடி அடித்தாருங்க. அடித்த உடனே நான் அவரை நோக்கி நகரும்போது டக்குன்னு செயலாளர் என்னை அடிக்க ஆரம்பித்தார். செயலாளர் அடித்தோடனே கூட இருக்க இன்னொரு சுரேஷ்னு ஒரு பையன் தான், அவர் என்ன அடிக்கிறாரு. 2வது அவர் என்ன சட்டையை பிடிச்சி என்னை தள்ளுறாங்க. அடிக்கிறவங்கள விட்டுட்டு என்னை பிடிச்சி தள்ளுறாங்க. அதுக்குள்ளே வந்த ஒரு அப்பாஸ்ன்ற அவர் பேர் வந்து அப்பாஸ் விஜின்வாங்க. அந்த நடன கலைஞர் என்ன செஞ்சார்னா, அவரும் வந்து என்னை அடிக்க ஆரம்பித்தார். 4 பேர் சேர்ந்து என் ஒரு ஆளை அடிக்கிறாங்க ரோட்டில். அப்போ நான் சமாளிச்சுட்டு இருக்கிறேன். அந்த சைடில் போன ஒரு ஐஎஸ் போலீஸ் ஆஃபீஸர் வந்து வண்டியை நிறுத்திட்டு வந்தார். வந்துட்டு என்ன சார் பிரச்சனைன்னு கேட்டார். அவர் யார் என்னன்னு எனக்கு தெரியாது. அப்போ நான் சொன்னேன், இல்லை சார் இது எங்கள் சங்க பிரச்சனை, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு. சார் சங்க பிரச்சனைனா உள்ளே நடக்கணும், ரோட்டுக்கு வந்து உங்களை 4 பேர் அடிக்கிறாங்க, அது எப்படி சார் சங்க பிரச்சனை ஆகும்னு. இல்லை சார், பேச்சுவார்த்தை ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசியிருந்த வார்த்தை வாக்குவாதமாக மாறிடுச்சு, அது கொஞ்சம் இதுவாக போயிடுச்சு, கொஞ்சம் ஓவராக போயிடுச்சு. பட் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், எங்கள் சங்கத்துக்குள்ளே நாங்கள் பேசி முடிவு எடுத்துப்போம், இது ஒன்றும் இல்லை சார்னு. அது வரைக்கும் அவர் யாருன்றது எனக்கு தெரியாது. அப்போ என் கூட இருந்த ஒரு நண்பர் தான் சொன்னார், அது ஐஎஸ்ன்னு. அப்போ ஐஎஸ்னால் யார் அப்படின்னு கேட்டேன். ஏன்னா நான் இங்கே வந்து கிட்டத்தட்ட 22 வருஷமாக நான் கனடாவில் தான் இருக்கிறேன்.
வந்து போகிறேன். வருஷத்துக்கு ஒரு 2 தடவையாவது வந்து போயிடுவேன். அப்போ நான் சொன்னேன், ஐஎஸ்னா யார் அப்படின்னா, அவர் போலீஸ், அவங்க அண்டர் கவர் போலீஸ் ஆஃபீஸர். சரி ஓகே சார் அப்படின்ட்டு நான் வந்து கிளம்பலாம் அப்படின்னாச்சு. நான் போய் பைக் ஏற போயிட்டேன். அதுக்குள்ளே இந்த ஐஎஸ் ஆஃபீஸர் என்ன செஞ்சார்னா, ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணிட்டார். ஸ்டேஷன்லேருந்து எஸ்ஐ வந்துட்டார். எஸ்ஐ வந்தோடனே நான் பைக்கில் ஏறினவன் என்ன செஞ்சேன், இவங்க எல்லாம் 3 பேரும் தினேஷ் மாஸ்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க சங்க வாசலில். அப்போ நான் எதிரில் வண்டியை நிறுத்தியிருந்தேன். நான் வண்டியை நிறுத்திட்டு கீழே இறங்கி வந்தோடனே அந்த எஸ்ஐ என்னை கேட்டார், என்ன சார் ப்ராப்ளம், நீங்கள் யாருன்னு கேட்டார். சார் என் பேர் இது, நான் வந்து இந்த சங்கத்தில் இத்தனை வருஷம் மெம்பராக இருக்கேன், நான் டான்ஸ் மாஸ்டர். இங்கே வந்து பேச்சுவார்த்தை நடந்துருந்தது, அவங்க கேட்ட விஷயங்களை நான் விளக்கப்படுத்திட்டேன். ஏவும் பியும் பேசும்போது நடுவில் சி தலையிட்டு அதை திசை திருப்பினாங்க. அப்போ நான் பேசிட்டு இருக்கும்போது என்னை அடிச்சிட்டார். இவர் அடிக்க உடனே கூட இருந்தவங்க எல்லாம் சேர்ந்து என்ன அடிச்சிட்டாங்க. இதுதான் சார் நடந்தது. அப்போ அந்த எஸ்ஐ கேட்டார், சரி சார் இதுக்கு ஃபர்தராக என்ன நீங்கள் ஆக்ஷன் எடுக்க போகிறீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், இல்லை சார் ஃபர்தராக நான் எந்த ஆக்ஷனும் எடுக்கலை. காரணம் ஏன்னா இது என் குடும்பம், இந்த குடும்ப பிரச்சனையை நாங்கள் முடிச்சுப்போம், நான் இதை வந்து லீகல் ஆக்ஷனாக போக விரும்பலை சார் அப்படின்னு. அப்போ நாளைக்கு தான் மோட்டிவில் ஏதாவதுன்னா சார், இல்லை சார் இந்த சங்கத்துக்குள்ளே அது வரைக்கும் இது இப்படியான ஒரு சம்பவமே இத்தனை வருஷத்தில், நான் 32 வருஷம் மெம்பர், இது வரைக்கும் நடந்ததில்லை, இது முதல் தடவை இப்படி நடந்திருக்குது, அதை நாங்கள் பேசி தீர்த்துப்போம், எங்கள் சங்கத்தில் நாங்கள் முறையாக நான் அதை வந்து முறையிட்டு நான் தீர்த்துப்போன்னு சொல்லியாச்சு. அப்போது எஸ்ஐயும் விட்டுட்டேன், சரின்னு சொல்லிட்டார். இதுக்கு நடுவில் நான் வந்து என்ன செஞ்சேன்னா, இந்த மாதம் 17ஆம் தேதி ஒரு கம்ப்ளைண்ட்டை சங்க இமீடியட்டாக எங்களுக்கு ப்ரைவேட் குரூப் இருக்குது, டான்ஸ் மாஸ்டர்ஸ்க்குன்னு ஒரு ப்ரைவேட் குரூப் வச்சுருக்கோம். ஏன்னா அந்த யூனியன் குரூப்பை வந்து வாட்ஸ்அப் குரூப்பை பிளாக் பண்ணி வச்சுட்டார் தினேஷ் மாஸ்டர், ஏன்னா நிறைய கேள்வி கேட்குறாங்க அப்படின்ட்டு. அப்போது இந்த ப்ரைவேட் குரூப்பில் நான் வந்து எனக்கு நடந்த பிரச்சனையை நான் சொல்லிட்டேன். இது தெரிஞ்ச கல்யாண் டான்ஸ் மாஸ்டர் என்ன செய்யார், அவர் துணைத் தலைவர், அவர் வந்து நேராக சங்கத்துக்கு போய் வீடியோ ஃபுட்டேஜை பார்த்துட்டு வந்து இந்த ப்ரைவேட் குரூப்பில் மெசேஜ் போட்டார். ஆமாம் திரு கௌரி சங்கர் அவர்களை வந்து கையாண்ட விதம் தப்பாக இருக்குது, அவரை வந்து பைஃபோர்ஸாக இது பண்ணியிருக்காங்க, இது வந்து ரொம்ப தப்பான விஷயம், ஒருத்தர் மேலே வந்து கை வைக்கிற அளவுக்கு போகக்கூடாது, சங்கத்தில் இது மாதிரி நடந்ததில்லை, இந்த ரவுடிசம் இதை வந்து ஸ்டாப் பண்ணணும், இது நிறையா நடந்துருச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு பிரபல நடன இயக்குனர் இப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறமா ரஞ்சித்னு ஒரு நடன இயக்குனர், அவரை கமிட்டிக்கு கூப்பிட்டு மிரட்டுறது. அதாவது கமிட்டியில் இருக்க எங்கள் சங்கத்தில் ஒரு இது சட்டம் இருக்குது, டான்ஸ் மாஸ்டர் பிரச்சனையை டான்ஸ் மாஸ்டர்ஸ் முன்னாடி தான் பேசணும். ஏன்னா நடன கலைஞர்களுக்கு முன்னாடி பேசினா அது அவங்களுக்கு அவமரியாதை. ரெண்டாவது விஷயம், அவங்களுக்கான நியாயம் கிடைக்காது, மெஜாரிட்டி டான்சர்ஸ் இருக்கனால. அப்போ அதில் தான் கூப்பிட்டு பேசணும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இவங்க என்ன செஞ்சாலும் அதை மீறி அவரை வந்து கமிட்டியில் கூப்பிட்டு பேசி அவரை வந்து நீ இப்படி பேசின அப்படி பேசினு பேசினாங்க. அவரும் என்ன மாதிரி தான் கேள்வி கேட்குறதுல தயங்க மாட்டார், நியாயம்னா நியாயம். அவர் கேட்குற கேள்விக்கு இவங்களால் பதில் சொல்ல முடியல. இந்த நிர்வாகம் வந்து ஒரு என்ன எப்படி சொன்னால் ஒரு அதான் சொன்ன அன்ஃபிட், இவங்க எல்லாருமே வந்து ஒரு டோட்டல் அன்ஃபிட் இந்த நிர்வாகத்தில். காரணம் ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு செயற்குழு உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா நிர்வாகத்துக்கு எதிராக நின்று கருத்துக்களை பரிமாறணும், கருத்துக்களை கேட்டு நீங்கள் பண்ணுற தப்பு இது செய்யலாம் இது செய்யக்கூடாது பேசணும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இந்த கமிட்டி மெம்பர்ஸ் மெஜாரிட்டி, அதாவது 90% கமிட்டி மெம்பர்ஸ் அவரோட சாங்கில் கண்டிப்பாக இருப்பாங்க. இதுக்கு இவர் நிர்வாகத்துக்கு வர்ற முன்னாடி இல்லை இந்த கமிட்டி மெம்பர்ஸ் இந்த நிர்வாகம் அமையத்துக்கு முன்னாடி இவ்வளோ சாங்கில் அவர் கூட ஒர்க் பண்ணியிருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அப்போ என்னன்னா இவங்களை எல்லாரையும் வேலையை கொடுத்து கையில் வச்சுக்கிறது, தனக்கு சாதகமான விஷயங்களை மட்டுமே நடத்துறது, மற்றவங்களுக்கு சாதகமான விஷயம் வந்தால் அதை வந்து ஆர்கியூ பண்ணுறதுக்கு இவங்க எல்லாரையும் தூண்டி விடுறது. இது மாதிரி அதாவது அவரோட உயரத்துக்கு இவ்வளோ ஒரு கீழ்த்தனமாக இறங்கி நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு நேஷ்னல் அவார்ட் வின்னர், ஒரு பெரிய கொரியோகிராஃபர், பெரிய பெரிய ஆர்டிஸ்டாக பண்ணவர், ஒரு வெல் நோன் பர்சன், அவர் வந்து இவ்வளோ தரைக்குறைவாக நடந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ரோட்டில் நடந்த சண்டை எனக்கு எதை முதல்ல பர்டிகுலராக ஏன் அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னா, அவர் வந்து சொசைட்டியில் பெரிய நிலைமையில் இருக்கார். அவர் கட்டி வச்ச கோட்டையை ஒரு கல்லை பிடிங்கி கீழே சரிக்கிறது ரொம்ப நேரம் இல்லை, ஆனால் அது முறையில்லை. அவர் நடந்துக்கிற விரதம் முறையில்லை, அவருக்கு நம்ம புத்தி சொல்லணும். அப்படின்னா அந்த இடத்துலையும் நான் வந்து கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணலை. இல்லை நான் லீகல் ஆக்ஷன் பண்ணியிருந்தா ஆஸ் அ ஃபாரினர், நான் இன்றைக்கி நிலைமைக்கு இங்கே இந்தியாவில் வந்து ஒரு ஃபாரினராக வந்திருக்கேன், ஒரு டூரிஸ்ட்டாக வந்திருக்கேன். ஒரு டூரிஸ்ட் மேலே கை வச்சா என்ன ப்ராப்ளம் வரும்ன்றது எல்லாருக்கும் தெரியும். காவல்துறை கண்டிப்பாக அதில் நடவடிக்கை எடுக்கும், ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம்.
அந்த அடிப்படையில் கூட நான் அதை வந்து எடுக்கலை. காரணம் என்ன, நான் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் ஃபேமிலியோட வெக்கேஷன் வந்திருக்கேன். ஃபேமிலியோட வெக்கேஷன் வந்த இடத்துல கம்ப்ளைண்ட்டுன்னு கொடுத்துட்டு அது பின்னாடி அலைஞ்சிட்டு என் குடும்பத்துக்கு என்ன நாளைக்கு, ஏன்னா இவங்க வந்து ஆல்ரெடி மறைமுகமான இந்த பிரச்சனைக்கு அப்புறம் மறைமுகமான மிரட்டெல்லாம் நிறையா வந்துச்சு. டைரெக்டாக எனக்கு ஃபோன் பண்ணி மிரட்டாட்டியோ என்னை சார்ந்தவங்க கிட்ட பேசுகிறது, இந்த இதெல்லாம் எங்களுக்கு இவங்க இருக்காங்க அவங்க இருக்காங்க சப்போர்ட். இப்போ அவர் வந்து தினேஷ் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் மெம்பர் எவ்வளோ பெரிய ஒரு ஃபேமஸில் இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து பிரபல்யம் இருந்தால் எல்லாரும் அவங்க கைக்குள்ளே இருப்பாங்க, கண்டிப்பாக ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுப்பாங்க. அந்த ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸையும் அப்புறம் டான்சர்ஸ் யூனியனில் இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸையும் அதர் இன்ஃப்ளூயன்ஸ் டிபார்ட்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸையும் இதெல்லாம் யூஸ் பண்ண அவங்க கொஞ்சம் கூட யோசிக்க போகிறதில்ல. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னா, சம்பவம் நடந்த இடத்துல பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, அந்த கடையில் சிசிடிவி கேமரா இருக்குது. ஃபுட்டேஜ் கேட்டால் அவங்க சொல்கிறாங்க 2 கேமரா வேலை செய்யலை அப்படின்றாங்க. அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அங்கே என்ன நடந்திருக்கும்னு. இதை தாண்டி நான் வந்து கஷ்டப்பட்டு ஒரு இடத்துலேருந்து ஒரு ஃபுட்டேஜ் வீடியோ ஃபுட்டேஜே எடுத்துட்டேன். இவங்க என்ன அடிக்கிற வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்துட்டேன். இன்றைக்கு வரைக்கும் நான் கேட்குற சங்கத்தில், நீங்கள் செஞ்ச தவறு இல்லைன்னா அந்த வீடியோ ஃபுட்டேஜை போடுங்க. மக்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து பரிமாறிக்கிறாங்க, தவறாக கருத்து பரிமாறிக்கிறாங்க, விஷயம் என்னன்னு தெரியாமல். சங்கத்துக்குள்ளே நீங்கள் என்ன கையாண்ட விதம் இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் போடுங்க அப்படின்னு. அதை இன்றைக்கு வரைக்கும் இந்த ஃபுட்டேஜை அவங்க கொடுக்க தயாராக இல்லை. அதை நிராகரிக்க பதிலும் சொல்ல மாட்டாங்க. இப்போ நான் 17ஆம் தேதி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், துணைத் தலைவருக்கும் பொருளாளருக்கும் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அதே கம்ப்ளைண்ட்டை நான் பெப்சிக்கும் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். பெப்சியும் இதை வந்து விசாரித்து தீர்மானம் ஒரு முடிவு சொல்லுங்கள் அப்படின்னு. பெப்சி இது வரைக்கும் எனக்கு எந்த ரிப்ளையும் கொடுக்கவே இல்லை. எங்கள் சங்கத்திலேருந்து பெற்றுக்கொண்டோன்ற ரிப்ளை மட்டும் வந்திருக்கு. அதுக்கப்புறமா 25ஆம் தேதி திரும்பவும் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து 10 நாள் ஆச்சு. நீங்கள் இது விஷயமாக விசாரிக்கவே இல்லை. நான் இன்னும் 2 நாளில் ஊருக்கு போகிறேன். இதுக்குள்ளே எனக்கு நடந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும். அப்படி இல்லைன்னா நான் தக்க முறையில் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இதுக்கும் இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு செவிசாய்ப்பும் இல்லை. மற்றது என்னென்னா, இதில் இருக்க ஒரு செக்ரட்டரி, இவர் பேர் தான் செந்தில்ன்றது செக்ரட்டரி. இவர் பேர் சுரேஷ். இவர் தினேஷ் மாஸ்டர் கிட்ட அசிஸ்டண்டாக இருக்கார். இவர் பேர் வந்து அப்பாஸ் விஜி. இவங்க 3 பேர் ப்ளஸ் தினேஷ் மாஸ்டர், இவங்க 4 பேர் சேர்ந்து தான் என்னை அடித்தது. என்னை அடிச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது இப்போ நான் திரும்ப விளக்கப்படல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த லியோ பிரச்சனை, லியோ படத்தில் வந்து கிட்டத்தட்ட 35 to 40 லட்சம் ரூபா ஸ்கேம் நடந்திருக்கு. எப்படியான ஸ்கேம் நடந்ததுன்னா, டான்சர்ஸ்க்கு போக வேண்டிய கன்வீன்ஸ் பேட்டா இருக்குல்ல, அந்த பணம் யாருக்கும் சரியாக போய் சேரலை. வவுச்சர்ஸ் இருக்குது, இவங்கக்கிட்ட சைன் பண்ண வவுச்சர்ஸ். இந்த வவுச்சர்ஸ் எல்லாம் எடுத்து நாங்கள் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஏல ஒரு பேர் வந்துச்சுன்னா, ஒரு 10 பேர் ஏல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏன்ற பேரில் 10 சைனும் ஒரே பேர், ஆனந்த் 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 வவுச்சர். பியில் வந்துன்னா பியில் ஒரே கையெழுத்து, பேர் மாறாது, ஒரே கையெழுத்து. இப்போது நீங்கள் பணம் பரிமாற்றம் பண்ணும்போது கரெக்டாக வவுச்சரில் இருக்கணுமா இல்லையா? 1000 பேருக்கு கொடுத்தா நாங்கள் எப்படி சைன் வாங்க முடியும்னு ஒரு குருட்டு சாக்கு சொல்கிறாங்க. 1000 பேரை வச்சு சாங் எடுக்க தெரியுதுல்ல, 1000 பேருக்கு பேமெண்ட் நம்ம கொடுக்கணும்னு தெரியுதுல்ல. அப்போ அந்த 1000 பேருக்கு எத்தனை இன்சார்ஜை போட்டுக்கணும், எப்படி நீங்கள் பிரித்து வச்சுருக்கணும்? 100 பேருக்கு ஒரு புக்கை கொடுத்துருந்தா 100 பேர் சைன் பண்ணியிருப்பாங்கல்ல. முடியாத விஷயன்றது இல்லைல்ல. அப்போது இவங்களுக்கு அந்த நிர்வாக திறன் இல்லைன்றதான அதில் காட்டுது. அந்த நிர்வாக திறமை இல்லை. இதை சுட்டி காட்டினால் இவங்களால ஏற்றுக்க முடியல. இதில் ஒரு கமிட்டி மெம்பர் சொல்கிறாரு, ப்ரொடியூசர் திரு லலித் அவர்கள் தான் பணத்தை திருடிட்டாரு அப்படின்னு. அவர் வீட்டு பணத்தை அவரே ஏங்க திருடணும்? அதை பகிரங்கமாக வாய்ஸ் நோட் கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ஸ் நோட்டு என்கிட்ட இருக்குது. இது சம்மந்தமான விஷயங்கள் இருக்க வாய்ஸ் நோட்டு எங்ககிட்ட இருக்குது. நிறைய மெம்பர்ஸ், நிறைய நான் மெம்பர்ஸுக்கு பணம் போய் சேரலை. இதை பெப்சி என்ன சொன்னாங்கன்னா, இந்த மியூசிக் யூனியனில் நடந்த மீட்டிங்கில் இது எல்லாத்தையும் விட்டுருங்க, பழசு எல்லாத்தையும் மறந்துடுங்க, திரு தினேஷ் மாஸ்டர் ஆட்சியை தொடரட்டும், இந்த லியோ மேட்டரை நாங்கள் பார்த்துக்குறோம். இது தவிர முன்னாள் நிர்வாகி ஒருத்தர் மேலே ஒரு பாலியல் குற்றச்சாட்டு இருக்குது, அவர் விஷயமா கேட்டுருக்கோம். இது வரைக்கும் அதுக்கு பதில் வந்ததே இல்லை. அதையும் பெப்சி என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கு வரைக்கும் அந்த முன்னாள் நிர்வாகி சம்பந்தமான பாலியல் குற்றச்சாட்டு என்னன்றதை எங்களுக்கு விளக்கம் பண்ணலை. 2023 அக்டோபர் மாதம் நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், ஒரு 4 விஷயத்துக்கு. அதில் இந்த பாலியல் குற்றச்சாட்டு
லியோவில் வந்த பிரச்சனை ஸ்கேம் என்ன நடந்திருக்குது, யார் கையாடல் பண்ணியிருக்கா, யூனியனில் கமிட்டி மீட்டிங் போட்டு இதில் இந்த கையாடல் 35 லட்ச ரூபாய்க்கு நடந்திருக்குன்னு சொல்லி முடிவெடுத்து அதில் ஒரு சங்கர்ன்ற ஒரு நடன கலைஞர் அவர் தான் வந்து அந்த இதுக்கு இன்சார்ஜ் பண்ணியிருக்கார். அவருக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க, இந்த 35 லட்ச ரூபா நீ பணம் கட்டணும்னு. ஆனால் அது மேலே இன்றைக்கு வரைக்கும் இவர் ஆட்சி மாறினதுக்கப்புறம், அதாவது இந்த செக்ரட்டரி இருந்த செக்ரட்டரி எடுத்துகிட்டு புது செக்ரட்டரியை போட்டுட்டு பழைய சில நிர்வாகிகளை ரிமூவ் பண்ணிவிட்டு புது நிர்வாகிகளை போட்டாங்கல்ல, போட்டதுக்கப்புறம் இது விஷயமான என்கொயரி இன்றைக்கு வரைக்கும் வரல. அதை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. அந்த பணம் யாருக்கு போச்சு என்ன போச்சுன்னா சுற்றி வளர்ச்சி தினேஷ் மாஸ்டர் தான் போச்சுன்றது தான் யூனியனுக்குள்ளே இருக்க பேச்சு. அவரை சார்ந்தவங்களே சொன்னது தான். இதை நாங்கள் கட்டுக்கதையாக சொல்ல முடியாது. அப்படி நாங்கள் கட்டுக்கதையாக சொல்கிறோன்னா இதை விசாரிக்கலாமே. நீங்கள் தப்பு பண்ணனா இதை விசாரிங்க. ஏன் விசாரிக்க மாட்டீங்க? ஏன்னா விசாரித்தா பிரச்சனையில் மாட்டிப்பாங்க. அதனால் அப்படியும் அந்த நபர் சங்கர்ன்ற நபருக்கு 35 லட்ச ரூபா ஃபைன் போட்டிருக்கு. அதை பற்றி இன்றைக்கு வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கலை. அவரை சஸ்பெண்ட் பண்ணலை, ஒன்றுமே பண்ணலை, அப்படியே விட்டாங்க. ஏன்னா அது அவங்க பிரச்சனை மூடி மறைச்சிட்டாங்க. அதே மாதிரி இந்த பாலியல் குற்றச்சாட்டு அதில் வந்து திரு தினேஷ் மாஸ்டர் பேரும் இருக்குது. நான் வந்து அதை வந்து ஒரு சில காரணங்கள் கருதி, அதான் ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டால் இருக்குது, வாய்ஸ் நோட் பெரிய நோட்டே இருக்குது. ஒரு சில காரணங்கள் கருதி இப்போ அவருக்கு வந்து குடும்பம் இருக்குது, வயசுக்கு வந்த பொண்ணு இருக்குது. ஸோ எனக்கும் அதே மாதிரி நிலைமையில் நான் இருக்கிறேன். அந்த ஒரு இடத்துக்கு நான் போக வேணான்றனால இதில் அதை வந்து நான் பதிவு பண்ண விரும்பலை. அந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறதையும் இவங்க வந்து விசாரிக்கலை. என்ன நடந்தது ஏதுனால மக்களுக்கு சொல்லணும், அதை சொல்லலை. அதை பற்றியான பிரச்சனையே மூடி மறைச்சிடாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நடன கலைஞர் இருக்காங்கன்னா அவங்கள வந்து பாடி ஷேமிங் பண்ணுறது. நீ இப்படி இருக்க, நீ அப்படி இருக்க, நீ என்னடா டான்ஸர், நீ என்னடா பண்ண, நீ என்னடா அப்படின்னா நீ யார் அப்படின்றத நிரூபிக்கணும்னா இங்கே ஒரு வளர்ச்சியை தேடுறாரு அவர். நீ ஒரு ஃபேமஸாக இருக்கணுன்றதை அவர் தேடுறாரு. எல்லோரும் வளர்ச்சியை தேடுறவங்க, எல்லோரும் அன்றாட கஷ்டப்படுறவங்க. இன்றைக்கி அவருக்கு எதிராக எவ்வளோ மக்கள் இருக்காங்க. ஆனால் யாரும் பேசாமல் இருக்கிறது ஒரே ஒரு காரணம் என்னென்னா வேலை. எனக்கு நான் வந்து வேலைக்கு எதிர்பார்க்கல, நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், அதனால் எனக்கு வேலைக்கு எதிர்பார்க்கல. ஆனால் அதனால தான் நான் துணிஞ்சு குரல் கொடுக்குறேன். மற்ற மக்கள் குரல் கொடுக்க முடியாமல் பல பேர் கஷ்டப்படுறாங்க. காரணம் என்ன? குரல் கொடுத்தா அவங்க வேலை போயிடும். இப்போ எனக்காக அவங்க வந்து குரல் கொடுக்குறாங்க வைங்களேன், நான் சோறு போட போகிறதில்ல. என்னால் அவங்களுக்கான உரிமையை தான் பெற்றுத்தர முடிய போராடுறேன். ஆனால் அவங்க குரல் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கான சாப்பாடு போயிடுது. இந்த பிரச்சனை ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஒரு கேர்ள் வந்து அவங்க வந்து ஒரு ஷீமேல், ஓகே, நல்ல டான்ஸர், ஒரு ஷீமேல். அவங்கள பார்த்து இவர் சொல்கிறாரு, நீ வந்து ஷீமேல், உனக்கு அரபு நாடுலலாம் போனால் என்ன மாதிரி தண்டனை தெரியுமா இதுக்கு அப்படின்னு. ஒருத்தர் பிறப்பு வந்து எப்படி வேணால் இருக்கலாம், அவங்களோட ஜெண்டர் வந்து எப்படி வேணால் இருக்கலாம், அதை அவங்க தீர்மானித்து நான் இப்படி தான் வரணுன்றதில்லை. அதை வந்து இவங்க வந்து விமர்சனம் பண்ணுறது மிக தவறான செயல். அப்படி ஒரு தரக்குறைவான விமர்சனங்களை இவர் நிறைய தடவை வச்சுருக்காரு. நிறைய டான்ஸஸை இன்சல்ட் பண்ணுவார் இவர். இவரை வந்து வெளியே பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியாது, ஐயோ நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன், அது அப்படி தான். ஆனால் அது இல்லை உண்மை. உண்மை வந்து இவர்கிட்ட வந்து ஒரு டார்க் சைடும் இருக்குது. எப்படி ஒரு ஒயிட் சைடோ அதே மாதிரி ஒரு டார்க் சைடு இருக்குது. அந்த டார்க் சைடை பார்க்காத நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கி அந்த டார்க் சைடை காட்டணும் அப்படின்றது தான் நான் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பென்ஷன் கொடுத்ததில் யார் யாருக்கு தேவை அவங்களுக்கு அந்த பென்ஷன் போய் சேருது. ஓகேங்களா? அதே மாதிரி கேர்ள்ஸ் மேட்டர்லேயும் சில பிரச்சனைகள் போகுது. அந்த கேர்ள்ஸ் மேட்டருக்கு ஒரு தனி கேர்ள்ஸ் குழு அமைச்சு அவங்களுக்கான பிரச்சனைகளை பேசுறதுக்கு ஒரு குழு அமைக்கணும்னாங்க. இன்றைக்கு வரைக்கும் அந்த குழு அமைக்கலை, அதை பற்றியான பேச்சும் நடக்கலை. இப்படியான பல குற்றச்சாட்டுகள் நடக்குது. இதெல்லாம் கேட்க போனால் எனக்கு அடி விழுந்தது. இப்போ நான் இதை வந்து சங்கத்தில் கேட்டாச்சு, வழி இல்லை. இப்போ நான் பத்திரிகைக்கு வந்து இதை பகிரங்கமாக தெரிவிச்சிருக்கேன். இது மூலமா ஏதாவது நல்லது நடக்குதான்றதை நான் பார்க்குறேன். பத்திரிகா நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.